My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical counseling ஓட rank list நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி நம்ம இந்த rank listக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இனி நம்ம வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல்காக வெயிட் பண்ணணும். எப்போ நமக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேல கவுன்சிலிங்கான ஷெட்யூல் ரிலீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட வெப்சைட் www.medicalselection.net அப்படிங்கிற வெப்சைட்ல இந்த இடத்துல தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு MBBS BDS ஓட கவுன்சிலிங் ஷெட்யூல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர ஃபார்மா DA இருக்கட்டும் அண்ட் பாராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ்க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னும் நமக்கு ரிலீஸ் பண்ணல. இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்ம ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு மேல வெப்சைட்ல வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் கவுன்சிலிங் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் அண்ட் ரிசல்ட் வந்து அலாட் பண்றது, அவங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்றது, ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற முக்கியமான நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரவுண்ட் வந்து எவ்வளவு நாளைக்குள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 to 15 days டைம் எடுப்பாங்க. ஒரு 12 daysல ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா முடிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு நமக்கு தரக்கூடிய டைம்ல நம்ம இந்த வெப்சைட்ல ரிலீஸ் ஆகக்கூடிய கவுன்சிலிங்க்குன்னு தனியா லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் நம்மள என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன்னா வேற ஒண்ணும் இல்ல, உங்களோட லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு நீங்க உள்ள போய் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில இடங்கள்ல என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கும்ல, என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாதான் நம்மள உள்ள விடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கவுன்சிலிங்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னா உங்க பேரை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட்டுக்கான அந்த 250 rupees நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணணும். 250 rupees நீங்க பே பண்ணி உங்களை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனாதான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் வந்து ஓபன் ஆகும். சோ நீங்க உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த பேமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் லிங்க் என்ன செய்யாது அப்படின்னா ஓபன் ஆகாது. சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தனியா பண்ணணும், செகண்ட் ரவுண்டுக்கு தனியா பண்ணணும், தேர்ட் ரவுண்டுக்கு தனியா பண்ணணும், ஃபோர்த் ரவுண்டுக்கு தனியா பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டே மறுபடியும் நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியது இல்ல. சோ ஒரு தடவை ஒரு பர்சன் கவுன்சிலிங்க்கு வந்து 250 rupees பே பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்க எந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, ரீ அலாட்மெண்டா இருக்கட்டும், மாப் அப் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், நீங்க வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டெப்பை நீங்க பண்ணல அப்படின்னா நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓபன் ஆகாது. சோ இதே மாதிரி இது வந்து போன வருஷத்துக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். இதே மாதிரி நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங்கான ஷெட்யூல் தரும்போது நமக்கு தனித்தனியா ஒன்னொன்னுக்கும் டேட் தருவாங்க. அந்த டேட்ல நீங்க அந்தந்த வேலையை செஞ்சா போதும். இப்பவே நீங்க வந்து எங்க போய் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அண்ட் PWD ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நமக்கு தனியா வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் தருவாங்களா, இல்லைன்னா ஒரே ரவுண்டுக்குள்ளதான் நாங்களும் வருவோமா, ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளதான் நாங்களும் வருவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்களும் ஜென்ரல் கேட்டகரிக்கு உள்ளதான் என்ன செய்வீங்க அப்படின்னா வருவீங்க. போன வருஷம் நமக்கு வந்து இதே மாதிரி தான் நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு தனியா கவுன்சிலிங் நடத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கேட்டகரிக்கு நடத்தினாங்க. பட் போன வருஷம் அப்படி இல்லை, எல்லாமே சேர்த்து ஒரே ரவுண்டா நடத்தினாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது கவுன்சிலிங் ஷெட்யூல் வரும்போது தான் நமக்கு தெரியும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கு கூடவே நம்ம எப்படி கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தரும்போது நானுமே உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுவேன். அண்ட் சீட் வேக்கன்சி எவ்வளவு சீட் இருக்கு அப்படிங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டுக்கு முன்னாடி நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சீட் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் முடிஞ்ச ஒரு 2 நாளையிலே நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. போன வருஷம் பாருங்க 18ஆம் தேதி நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆயிருக்குது. 21ஆம் தேதி அதாவது 3 நாளையில என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை அடுத்த நாளே டவுன்லோட் பண்ணி எடுத்து 28ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்து காலேஜ் போய் சேரணும் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ ஒரு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு 12 நாளைக்குள்ளேயே நமக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வரைக்கும் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண ஒரு 5 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஒரு 5 to 7 டேஸ்க்குள்ள நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுமையா இருங்க, பயப்பட வேண்டாம். நமக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னும் ரிலீஸ் ஆகல. MBBS BDSக்கு தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. அப்டேட் வரும்போது நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா அப்டேட் பண்றேன். தேங்க்யூ.